இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை நிறுத்த கோரி சென்னை அண்ணா சாலையில் இந்து மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பிறகு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வன்முறை இந்துக்களுக்கு எதிராக நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்தியா கண்டனம் தெரிவிக்கின்ற அந்த நிலையோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை போன்றவை இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கண்டன குரலோடு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அங்கே கலவரம் நின்றபாடில்லை. 1972 இந்திரா காந்தி அம்மார் அவர்கள் பாகிஸ்தான் வங்கதேசத்தை கொடுமைப்படுத்திய பொழுது நம்முடைய ராணுவம் சென்று வங்கதேசத்திலே ஒரு புதிய நாட்டை வங்கதேச மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தது. அந்த நாட்டை அவர்கள் முஸ்லீம் நாடு என்று அறிவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது 26% இந்துக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு வெறும் 7% தான் இந்துக்கள். அந்த 7% இந்துக்களும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். 1905 பிரிட்டிஷ் இந்தியா வங்காள மாகாணம், அப்பொழுது 1905 பிரிட்டிஷ்காரன் முஸ்லிம் வங்காளம், இந்து வங்காளம் என்று இரண்டாக பிரித்தான். நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து போராடி மீண்டும் அந்த வங்காளம் இணைக்கப்பட்டது. 1930 முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா வங்காள மாகாணத்திலே முஸ்லீம் லீக் ஆட்சி அமைந்தது. இந்துக்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். 1947 முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை அறிவித்து தனி பாகிஸ்தான், வங்காளத்தில் பாதி டாக்காவை தலைநகராக கொண்டு பாகிஸ்தானாக அமைந்தது. அப்பொழுதும் இந்துக்கள் கோடிக்கணக்கான பேர் அகதிகளாக விரட்டியடிக்கப்பட்டார்கள். 1972 பாகிஸ்தானுடைய துன்புறுத்தலுக்கு அஞ்சி முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே முக்தி வாகினி இயக்கத்தை நம்முடைய இந்திய ராணுவம் சப்போர்ட் செஞ்சு அங்க ஒரு நாட்டையே உருவாக்கி கொடுத்தோம். அதையும் அவங்க முஸ்லீம் நாடா அறிவிச்சுட்டாங்க. 72க்கு பிறகு 75 ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி முஜிபுர் ரஹ்மானை சுட்டுக் கொன்று விட்டு அங்கே மீண்டும் ராணுவ ஆட்சி. ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் வருகிற பொழுதும் அங்கே இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். 52 சக்தி பீடங்களிலே ஒன்றாக இருந்த டாக்கா, அந்த கோயில் பலமுறை டாக்கேஸ்வரி அம்மன் கோயில் தாக்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தருடைய ஊர், குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஊர், அரவிந்தர் வந்தே மாதரம் எங்கே இருந்து வந்தது? வங்காளத்திலே இருந்து வந்தது. சுதந்திர போராட்டம் வங்காளத்திலே இருந்து துவங்கியது. இந்திய தேசியம், இந்திய தேசிய இயக்கம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லோரும் வங்க மாநிலத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்துக்களை காப்பாற்ற முடியவில்லை. இன்றைக்கு அந்த வங்கதேசத்திலே இந்துக்கள் படக்கூடிய வேதனை, அங்கே ஒரு இன அழிப்பு, இந்து இன அழிப்பு, கோயில் இடிப்பு, பெண்கள் கற்பழிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தூதரக ரீதியாக சில முயற்சிகளை அங்கே பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மேற்கொள்கிறார்களே ஒழிய ஐநா சபை, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் யாருமே எல்லாம் எங்க குரல் கொடுக்கிறாங்க? இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை நிறுத்த கோரி சென்னை அண்ணா சாலையில் இந்து மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். இது குறித்தான முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.